என்னடா இது கையில் ஏதோ டைம் பாம் மாதிரி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது டைம் பாம்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியில் வந்து செஞ்சது. இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் லித்தியம் அயன் இல்லை லித்தியம் பாலிமர் பேட்டரியில் தான் செய்வாங்க. இந்த பேட்டரியில் செய்ய மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டரியில் நம்ம செஞ்சுருக்கோம். இது ஒரு ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 mAh பவர் பேங்க்குக்கு இது ஈக்குவலாக வரும். அந்த 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரிக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 40,000 ப்ளஸ் mAh பவர் பேங்க் கிட்ட வரும். இது நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் பேங்காக மேக் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு, அதாவது 4 பேட்டரியை வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணி அதே மாதிரி இந்த பக்கமும் 4 பேட்டரி சீரீஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் பேரல் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 12 Ah. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வோல்டேஜ் பார்க்குறதுக்கு வோல்ட் மீட்டர் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே யூஎஸ்பி சார்ஜிங் மாடியூல் கொடுத்துருக்கேன், 1 2 யூஎஸ்பி சார்ஜிங் மாடியூல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நம்ம சார்ஜும் போட போகிறோம். இதில் தான் வந்து நம்ம 12 வோல்ட் நமக்கு திடீர்னு பவர் தேவைப்பட்டாலும் இதில் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, இதோட சார்ஜிங் நம்ம எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி SMPSல தான். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் SMPS. சில டைப் SMPS பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் SMPSஸை நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாடியூல் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்ம டெஸ்டர் போட்டு நம்ம திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 14.6 வோல்ட் தேவைப்படும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் 12 வோல்ட் தான் அவுட்புட் வரும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சில SMPSல 14 பாயிண்ட் சம்திங் வரலாம், சில இதில் 15 கூட வரும். நீங்கள் அப்போது வந்து கரெக்டாக 14.6 வச்சுக்கலாம். பட் வராத பட்சத்தில் நம்ம கொஞ்சம் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. உள்ள காம்போனன்ட்ஸில் நம்ம ஒரு ரெசிஸ்டர் மாற்றுற மாதிரி வரும். நான் அப்படி தான் மாற்றி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கெப்பாசிட்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வந்தது அவுட்புட்டில். ஸோ அதனால் கெப்பாசிட்டர் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜ் ஏறுது பாருங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். அவுட்புட் பவர் எடுக்கணும் அப்படின்னா இதே கனெக்டர் தான், இங்கே பாருங்கள் இன்னொரு ஒயர் இருக்குது. அந்த ஒயரை இப்போ இது வந்து நான் டேரெக்டாக இதில் யூஸ் பண்ணியிருக்கேன், இது சார்ஜிங்காக மட்டும். இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா நான் தனியாக இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பவர் அவுட்புட் எடுக்கிறதுக்கு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக இதை காட்டுறேன். நான் தேவைப்படுறாங்க இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயராக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ இதில் இந்த 2 டேர்ம்லேருந்து இப்போ அவுட்புட் வரப்போகுது, பார்த்தா தெரியும். பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம இதுலேருந்து அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபோன் சார்ஜும் பண்ணிக்கலாம், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா தெரியும் சார்ஜ் ஆகுது. அண்ட் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணோம். பாருங்க, சார்ஜிங் ரேப்பிட்லி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இந்த மாடியூல் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்கள் ஃபோனும் சீக்கிரம் சார்ஜ் ஆகிக்கும். இந்த பக்கமும் இருக்குது போர்ட், அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே மாதிரி ஒரு பவர் பேங்க் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து அடிக்கடி வெக்கேஷன் போவாங்களாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒன்ஸ் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ இதை எப்படி பண்ணமோ அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் நான் வந்து 8 ஹோல்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 ஹோல்டரை கனெக்ட் பண்ணி இது மாதிரி நம்ம சீரிஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து 4 கனெக்ட் பண்ணி மேலே வந்து டாப்பில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சீரிஸ் பேனல் கனெக்ஷனுக்காக நம்ம பேட்ரிஸை அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா சீரீஸில் இருக்குது, இதுவும் சீரீஸில் இருக்குது. இந்த 2 பேட்ரி பேரலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ஷன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாட் வெல்ட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், இது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அந்த இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிட்டோம். இப்போது இந்த பக்கமும் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடும் ஒட்டிட்டோம், இந்த சைடும் ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற டாலி பிஎம்எஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 20 amps வந்து டிஸ்சார்ஜ் கரண்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 10 amps நம்ம சார்ஜிங்க்கு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது காமன் போர்ட், அதாவது சார்ஜிங்கும் சரி இல்லை பவர் எடுக்கிறதுக்கும் சரி இதுதான் நமக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒயர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்சிங்கோடு இருக்குது. பேலன்சிங்னா ஏதாவது செல்லோட வோல்டேஜ் ஏதாவது குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது பேலன்ஸ் பண்ணிக்கும், அதுக்கு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் பேட்ரி ஹீட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் ப்ராசஸை கட் ஆஃப் பண்ணிவிடும். ஓகே, இதை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் சைட் டேப் போட்டு இந்த பிஎம்எஸ்ஸை ஒட்டிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் வைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பி நெகட்டிவ், இது பார்த்திங்கன்னா B1, இது வந்து B2, இது வந்து B3, இது வந்து B4. ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியில் பிஎம்எஸ் கனெக்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம். பாசிட்டிவ் டெர்மினல் இங்கேருந்து எடுத்துக்கணும். நெகட்டிவ் பார்த்திங்கன்னா நம்ம பிஎம்எஸ்லேருந்து அவுட்புட் வர இந்த ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை பவர் பேங்காக மாற்றுறதுக்கு நமக்கு பவர் பேங்க்கு ஒரு கேஸ் வேணும். ஸோ அதை நான் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம சார்ஜ் போடுறதுக்காக இங்கே வந்து ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 USB குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் பண்ணக்கூடிய 2 சார்ஜிங் மாடியூல் இருக்குது. இந்த மாடியூலில் நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம். இதில் என்னென்ன சப்போர்ட் பண்ணணுன்ட்டு இங்கே போட்டிருக்கு பாருங்கள். DCP, FCP, SCP, AFC, STCP, குவிக் சார்ஜ் 2.0, 3.0, MTK, PE 1.2.0. அதாவது இதெல்லாம் ஒரு ஃபோன் பிராண்டோட ஃபாஸ்ட் சார்ஜிங் மாடியூல். பேசிக்காக எல்லா ஃபோனும் பார்த்தீங்கன்னா குவிக் சார்ஜுன்ற சார்ஜிங் டெக்னிக்கை சப்போர்ட் பண்ணோம். அதில் இது வந்து குவிக் சார்ஜ் 3.0 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதுக்கு டவுன்வர்டில் இருக்கிறதுக்கும் எல்லாமே காம்பேட்டபிள் தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த அட்டை ஒன்று கொடுத்துருக்கேன். ஏன்னா இதை மாதிரி கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம இதை வந்து போட்டு ஓட்டுறதுனால நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ நல்லா க்ரிப்பாக இது உள்ளே ஒட்டி வச்சுக்க முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனல் கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ அதனால் ஒரு பேனல் ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 சுவிட்ச் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மாடியூலுக்கு கொடுத்துக்கலாம் ஆன் ஆஃப்க்கு. இன்னொரு சுவிட்ச் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வோல்டேஜ் மீட்டர், இது உள்ள எவ்வளோ ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வோல்டேஜ் மீட்டர். இதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வோல்ட் இருக்குன்றத தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் போர்ட் இது. இதை உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சுது. இதோட கனெக்ஷன் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இன்புட் சைடு, இது இன்புட்டில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இதுலேருந்து வரத்த போர்டோட கனெக்ஷன்ஸ் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பாசிட்டிவ் சைடில் நம்ம வந்து பேட்டரியிலேருந்து வர ஒரு லைனை எடுத்துகிட்டு போய் பாசிட்டிவ் லைனை எடுத்துகிட்டு போய் நம்ம சுவிட்சுக்கு கொடுத்துட்டு, சுவிட்சிலேருந்து வர லைனை எடுத்துகிட்டு வந்து பாசிட்டிவில் கொடுத்துட்டு, நெகட்டிவ் வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம பேட்டரியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம சுவிட்ச் போட்டால் நமக்கு இது மாடியூல் வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசி வோல்ட் 6லேருந்து 32 வோல்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்க, 8 to 30 வோல்ட் இது வேறு மாடியூல். பட் ஆனால் ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடியது தான். டிசி அதே மாதிரி இதில் பாசிட்டிவ் கொடுத்துட்டோம், நெகட்டிவ் இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இதில் பவர் எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இதோட கனெக்ஷன்ஸ். இப்போ நான் உள்ளே வந்து உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்டில் செஞ்ச பவர் பேங்க். இது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே எவ்வளோ வோல்ட் இருக்குன்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இது. அண்ட் இந்த 2 பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்க பவர் சார்ஜிங் மாடியூல், அதாவது ஃபோன் சார்ஜிங் மாடியூல், இதுக்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா
சார்ஜிங் சாக்கெட், அதாவது இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான சாக்கெட், ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியிலேருந்து நம்ம 12 வோல்ட் அவுட்புட் எடுக்கிறதுக்கு இந்த சாக்கெட்டை திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நீங்கள் 12 வோல்ட் பல்போ இல்லை ஏதாவது எமர்ஜென்சி லைட் எதாவது யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 12 வோல்ட் பர்பஸ் ஃபேன் எதாவது இருந்தால் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 12 வோல்ட் யூனிவர்சலாக நம்ம எந்த பொருள் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சாக்கெட்டை நம்ம அவுட்புட் பவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 14.6 வோல்ட் நம்ம வோல்டேஜ் ரேஞ்ச் செட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். சார்ஜ் போடுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ரேப்பிட்லி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம இந்த போர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, டபுள் போர்ட் இருக்குது. ஒரே டைமில் நம்ம 2 ஃபோன்ஸை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் மாடியூல் தான். இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நான் 12 வோல்ட் அவுட்புட் எடுத்துக்கலாம் சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது. இந்த லைட்டை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து 12 வோல்ட் லைட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லைட்டும் நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் 12 வோல்ட் ஃபேன் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பவர் பேங்கை நம்ம எப்படி சார்ஜ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 12 வோல்ட் 20 amps எஸ்எம்பிஎஸ் வச்சு தான். அதில் பார்த்தீங்கன்னா 12 to 13 வோல்ட் தான் வரும். பட் இதில் ஃபீட்பேக் சர்க்யூட்டில் இருக்கிற ரெசிஸ்டரை நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 14.6 வோல்ட் நம்ம அச்சீவ் பண்ணலாம். நான் வந்து இதை 14.6 வோல்ட்டுக்கு செட் பண்ணி ஒரு சார்ஜர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 அவுட் வரும். இது பார்த்தீங்கன்னா இன்புட்டு, அதாவது இந்த ஏசி லைன் வந்து இது கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சாக்கெட் வரும். ஓகே, நான் இதை வந்து பவர் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் ஏறுறது தெரியும். 13.2 வோல்ட் ஏறுது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து 14.6 வோல்ட்டுக்கு வந்து நிற்கும். அது வரைக்கும் இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 10.5 வோல்ட் அது மாதிரி போச்சு அப்படின்னா ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நமக்கு 13.3 13.2 இருக்குன்னா நமக்கு வந்து 90 to 100% சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி பவர் பேங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே. பை.